ஃபர்ஸ்ட் ஆஃப் உனக்கு லவ் இந்த மாதிரி வந்திருக்கா ஸ்கூல்ல? அதான் கலகலப்பாக இருக்கும். இன்னைக்கு லவ் என்னோட காதலி பிரிஞ்ச காரணம் என்ன தெரியுமா? மற்றவங்க இல்லா போல சொல்லி விட்ட காரணம் தான். ஓகேவா? இன்னைக்கு வரைக்கும் என் லவ் அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஹாய் கைஸ், நான் உங்கள் லேட்டஸ்ட் பண்ணாங்களா யூடியூப் படம் பார்த்தாச்சு. நண்பர் இருக்கா பாருங்க, படத்தில் ஒரு கேட்டு நினச்சிட்டு போகிற அவர் மாதிரி இருக்காரா? மாதேஷ். உங்கள் பேர் மாதேஷ் என் படத்தில் நடிக்கிறாப்புல. இந்த கேமராமேனாக ஒர்க் பண்ணுறாரு. ஓகேவா? அதான் பெஸ்ட்டு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பார்த்தோம். எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவனா பாரு, என் பையன் ஐயே சாவா மயிராவா. ஏய் உண்மை. ஓகே, நான் ஒரு படம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி இது வந்து பார்க்குறதுக்கு வந்து இது ஒரு 3 லவ் 4 லவ் சொல்லியிருப்பாரு. எனக்கு கணக்கே இல்லை, அத்தனை லவ் இருக்குது. அத்தனை லவ் நான் ஃபர்ஸ்ட் ஆஃபில் வைக்க போகிறேன். ஓகேவா? இதோட சூப்பராக கலகலப்பாக இருக்கும். இன்றைக்கி லவ் என்னோட காதலி பிரிஞ்ச காரணம் என்ன தெரியுமா? மற்றவங்க இல்லா போல சொல்லி விட்ட காரணம் தான். ஓகேவா? இன்றைக்கி வரைக்கும் என் லவ் அப்படி தான் போயிட்டுருக்கு. என்னோட ஸ்டோரியை தான் படம் பண்ண போகிறாரு ஒரு டேரக்டர். டேரக்டர்னால் 2 பேரும் டேரக்டரை சேர்ந்து பண்ண போகிறோம். அது ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். ஓகேவா? நீங்கள் விரைவில் பார்க்க போகிறீங்க. எப்படின்னா, இன்றைக்கி வந்து என் காதல் வந்து என்னை லவ் பண்ண டீன்ஸ் லவ் பிரிஞ்சிச்சு. ஓகேவா? பிரிஞ்சுட்டு என்னை பிடிச்சிருக்கு பிடிக்கல இது வரைக்கும் சொல்லவே இல்லைங்க. அதாங்க ப்ளஸ் பாயிண்ட்டு. கிளைமேக்ஸில் என்ன ஆகும் தான் மேட்ரு. ஓகே, இனிமே உங்கள் கவனம் முழுக்க படிப்பில் மட்டும்தான் இருக்கணும். ஆனால் எனக்கு என் மைண்டில் ஓடுறதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான், லவ் லவ் லவ். அந்த லவர் எங்கே இருக்கா அப்படின்னு தான் படம் அதே மாதிரி தான் இதுலேயும் ட்ராவல் ஆகுது. அப்படி தானே இருக்குது. சூப்பராக இருக்குது. நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். புவனேஸ்வரன் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காப்புல, அவரும் இவரும் சேர்ந்து நடிக்க போகிறாரு கன்ஃபார்ம். எந்த ஒரு மாற்றம் போல படத்தில் என்னோட வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பார். ஓகேவா? என் நண்பராக அந்த படத்தில் எப்படி ஒரு பையன் இருந்தாப்புலையோ அதே மாதிரி நான் கற்பனையில் எழுதி வச்ச ஒரு இந்த மாதிரி பசங்களை வச்சா நல்லா இருக்கும்னு நினச்சேன் நான். அதே மாதிரியே இதில் சூப்பராக இருக்குது. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. என்ன பார்க்கணுமோ பார்த்துட்டு கிளம்புங்க. அப்புறம் இன்னும் சொல்ல போனால் படம் தாறுமாறாக இருக்குங்க. ஒரு எனக்கு பிடிச்சி வந்து அழுதுட்டேன் ஒரு சீனில் வந்து. ஒரு சென்டிமெண்ட் சீன் ஒன்று இருக்கும். ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கும். ஓகேவா? அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டில் கணவன் போய் மனைவியை போய் சமாதானப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இவங்க சமாதானப்படுத்துகிற மாதிரி கண்ணீர் வந்துருச்சு. நாளை பின்ன ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அவன் நம்மளை மறந்துடுவான்ல. நான் என் அம்மா விட்டு வரப்போ உனக்கு அதெல்லாம் தெரியலையா? அதுமாதிரி லவ் வந்து பயங்கரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு சொல்லுவோம் என் லவ் மாதிரி தான் இருக்குது. அதான் சொல்லிட்டேன் நான். இவங்க 4 லவ் 3 என் படத்தில் 3 ஹீரோயின் இருக்காங்க. இது அதே மாதிரி இந்த படத்துல 3 ஹீரோயின் தான் இருக்கிறாங்க. அதனால இந்த படம் மாதிரி இருக்குன்னு நினச்சிடாங்க. இதோட கொஞ்சம் டாப்பாக இருக்கும். எவ்வளவோ பொண்ணுங்க பின்னாடி நான் சுற்றி இருக்கேன் மச்சான். ஆனால் இப்போ ஏன் பின்னாடி 3 பொண்ணுங்க சுற்றுறாளுங்கடா. இது நல்லா இருக்குது. கண்டிப்பாக சிரிக்கிறாங்க, என்ஜாய் பண்ணலாம். கனகனமாக இருக்குது. தம்பி படம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கு, காமெடியாக இருக்கு. பேர் சொல்லு. மாதேஷ் வந்து என்கிட்ட ஒர்க் பண்ணுறாப்புல. எல்லாருமே நான் ஒரு டேரக்டராக எப்படி இருக்கணும் அந்த அளவுக்கு தொழில் கற்றுக்கிட்டு இருக்காப்புல. நல்ல மைண்டு. ஓகேவா? சூப்பராக இருக்கும். சினிமாவில் வந்து மறைக்காத முடிஞ்ச சினிமாவில் வந்து சாதிச்சிடுவார். மாதேஷ், உனக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்டா? ஓகே, என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல. நான் எப்படி இருக்கணும் ஜெராக்ஸ் ஆக்கி ஒரு பெரிய ஆளாக ஆக்கி விட்டுருவேன். அவர் ஃப்ரெண்ட்ஸோட வந்துருக்கு, என்ஜாய் பண்ணி அனுப்பிடுவோம். படம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் உனக்கு லவ் இந்த மாதிரி வந்திருக்கா ஸ்கூல்ல? அதுக்கான படம் இது. அப்படி நம்மளையும் சேர்த்துக்கணும். யூத்துன்னா அப்படித்தான் இருக்கும். யூத்துன்னா அப்படித்தான் இருக்கும். உன் ஃப்ரெண்டுக்கு லவ் இருக்கா? ஓகே, சூப்பர். அதுலாம் இல்லையா? ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு லவ் இருக்கும். நல்லா இருக்குங்க. என்னோட காதல் வலிகள், என்னோட காதல் பிரிஞ்ச காரணமே 2 லேடிஸ். ஓகேவா? அதுவும் எனக்கு ரொம்ப உறவுள்ள சொந்தமான ஒரு பொண்ணு தான். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு லவ்வை பிரித்து விடுது. 2 சனியை. இந்த வாரம் சாங் ரிலீஸ் பண்ணும். என்ன சிச்சுவேஷன்? லவ்னு ரொம்ப புதுசாக இருக்குடா. ஓகேவா? அதே மாதிரி 2 ஏன் போய் லவ்வை பிரித்த சனிகளுக்கு நிறையா இருக்குது. தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என் லவ்வர் என்னை விட்டு போயிட்டாங்க. என்கிட்ட இல்லைங்க, அவள் இல்லைங்க, என்னை பிடிக்கலன்னு சொன்னால் கூட நான் ஏற்றுப்பேன். இதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. ஆனால் ஒரு நாள் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டான். அது சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் அந்த இன்டர்மிஷன் நீங்கள் பாருங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதுவும் ரீல்ஸாக இருந்தால் கூட பார்த்துடலாம். புது வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. வித்தியாசமாக இருக்குன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் அவனோட வீடியோவே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஹாப்பி. நம்ம காதல் வந்து தோல்வி அடையில் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ பாருங்க எவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க. எல்லாம் வந்து இளைஞர் தான் வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருக்குங்க.
ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா ஸ்லோவாக போன மாதிரி தான் இது, ஸ்லோவாக மூவிங் அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த படம் வந்துட்டு நம்மள மாதிரியான யூத்துக்கான படம் இது. அப்புறம் கொஞ்சம் சூடு பிடிச்சிச்சு, சூப்பராக இருக்குது. இது கிணறு அவர் பேர் யார் பேர் கிணறுன்னு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன், காலையிலே சொல்லியிருப்பேன். கருணாஸ் பையன் பேர் தான் கிணறு. படி நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உட்கார். அப்புறம் இன்னும் என்ன சொல்லணும்னா அதே சொல்லுவோம் அந்த படத்தை பற்றி. அப்போ வந்து மொத்தமாக படம் பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம், மக்கள் என்ன சொல்லலாம் பார்ப்போம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாறுமாறுங்க, செகண்ட் ஹாஃப் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். படம் வந்து செம ஹிட்டுங்க. கருணாஸ் சார் ரொம்ப நன்றி, சூப்பராக பண்ணிட்டீங்க படம். கருணாஸுக்கு வந்து பையனுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ரொம்ப நன்றியாக சந்தோஷமாகவும் இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இதுமாரி நிறைய கலைஞர் உருவாகணும், புதிய கலைஞர் வரணும், நிறைய ஹீரோயின் புதுசாக இன்ட்ரடியூஷன் ஆகணும், சூப்பராக இருக்குது. இதில் வந்து கவின் கூட கிணறு கூட நடித்த 2 கேரக்டர் இருப்பாங்க. குண்டா ஒரு பையன் இருப்பான், இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார், போனஸ் ஒருத்தர் இருக்காப்புல. கண்டிப்பாக 2 பேரும் என் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க படத்தில். பிரதீப் ரங்கநாதனோட அடுத்த வருஷனா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்துச்சு. சரிடா, நல்லா இருக்காங்க. ரம்ஜானுக்கு பார்ப்போம், ரம்ஜான் நல்லா இருந்துச்சு. சரி, நம்ம வந்து படத்தை வந்து இன்டர்வல் பார்க்கறதுக்கு சூப்பராக வெயிட்டிங்கில் இருக்கேன், போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் படம். திஸ் ஃபேமிலி ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட், லவ் பண்ணுறவங்க, லவ் பண்ணாதவங்க, கழட்டி விடுவாங்க, காதலை கெடுக்கிறவங்க, காதலை சேர்த்து வைக்கிறவங்க எல்லாருமே சரி தான். நான் கூட ஹீரோயின்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஆக்சுவலாக நாகப்பட்டினத்துலேருந்து அவங்க ஊருக்கு வர வரைக்கும் 27 கிலோமீட்டர் இருக்கும். 27 கிலோமீட்டர் வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட்டாகவும் முடியல, காசு சொல்லிட்டு வந்தேன். அப்படித்தான் இருக்கும். யூத்னா அப்படித்தான் இருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்குன்னாங்க. எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு, யூத்து படம் வந்துருச்சுன்னா நம்ம இதேமாரி கதை வந்துடுமே. நம்ம படத்துலையும் 3 ஹீரோயினு, இந்த படத்துலையும் 3 ஹீரோயினு. நம்மளையும் வந்து 2000 படிக்கும்போது நான் என்ன 2000 ஸ்கூலில் படித்தனோ அந்த ஒரு சீன்ஸ் வந்துடும். ஆனால் சொல்லி காமிச்சோன்னே நான் சொல்லிகிட்டே வரும்போது பட் என்னோடய வாழ்க்கை நடந்த கதை தான் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நான் அவங்கள்ட்ட சொல்லவே இல்லை. ஷாக்கிங்காக இருந்துச்சு. பட் ஆனால் இந்த ரிவ்யூ பார்த்துனாங்கன்னா தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த படம் வந்துட்டு நம்மள மாதிரியான யூத்துக்கான படம் இது, அப்படி நம்மளையும் சேர்த்துக்கணும். யூத்னா அப்படித்தான் இருக்கும். யூத்னா அப்படித்தான் இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு நல்ல படமாக வரும். இதில் நிறைய பேருக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லோரும் வந்து நடிங்க. என் நம்பருக்கு நல்ல ஒரு நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என் நம்பர் 9488549867. மிஸ் பண்ணாமல் வந்து இங்கே ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் ஹாஃப் என்ன இருக்குன்னு தெரியல, வேறு லெவலில் இருக்கும். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ, வெயிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் விஜய் நடித்த யூத் படத்தை மறந்துடுவீங்க, இந்த படம் தான் ஞாபகத்தில் இருக்கும். நான் பார்க்க ரெடியாக இருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு தடவை இப்போ படத்தை பார்த்துருங்க. பேரண்ட்ஸ் அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய அம்மாவுக்கும் கூடிய ஒரு சென்டிமெண்ட்டான செய்திலாம் இருக்குது இதில். ஆக்சுவலாக இது நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது. இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து 2K கிட்ஸ் அப்படிம்பாங்க, அதை மிஞ்சி சூப்பரான ஒரு படமாக இருக்குது. நல்ல மெசேஜாக இருக்குது. மக்களுக்கு நிறையா வந்து ஒரு நன்மைகள் நிறைய இருக்குது. இன்றைக்கி காதலிச்சு அறியாத வயசில் காதலிச்சு எப்படி வீணாக போகிறாங்க அப்படிங்கலாம் நிறைய பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் ஒரு காதலா அப்படின்னு தெரியல, அந்த இடத்துல கலந்து போயிருப்போம், நிறைய போயிருப்போம். ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் எடுக்கிற படத்துலையும் வந்து இதில் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு நாளுக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது சொல்லும்போது, அந்த அளவுக்கு படம் இருக்குது. இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸை நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய சீன்ஸ் வந்து நம்ம ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், அதே சமயம் நாஸ்டாலஜிக் ஃபீலுமே கொடுக்கும். அவனை கெட்ட பசங்களோடலாம் சேர விட நீங்கள் போய் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் நிறைய சீனில் வரை அழுது ரசித்து பார்த்தேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு நல்ல படமாக இருக்கும். ஏன்னா அதுலாச்சும் ஒரு 3 காதல் தான் இருக்கும். என்கிட்ட ஏகப்பட்ட காதல் ஃபர்ஸ்ட் ஹாப்பில் இருக்குது, ரணகணமாக இருக்கும். 3க்கே நீங்கள் சந்தோஷப்படுறீங்க இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும். பட் என்னோட நிறைய காதல் இருக்கும். அப்போ அது பார்க்கும்போது உங்களுக்கே வந்து அடடா இது நமக்கு நினச்சி அது நினச்சேன். கண்டிப்பாக இந்த யூத்து படம் பார்த்துட்டு வரும்போது கூட நம்ம காதல் மிஸ் ஆகிடுச்சு அப்படி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் என்னோட படத்தை பார்க்கும்போது அது மிஸ்ஸே ஆகாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாஸ்டாலஜிக் ஃபீல்னா எப்படி சொல்கிறேன்னா, நம்ம நிறைய தமிழ் சினிமாவில் பார்த்துருப்போம் சீன்ஸு, அந்த சீன்ஸை மறுபடியும் பார்த்த மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் வரும். அந்த நாஸ்டாலஜிக் ஃபீல் கிரியேட் பண்ணதுக்கு கண்டிப்பாக நம்ம படம் பண்ணுறோம், வெற்றி அடைகிறோம். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. என் இதயத்தில் குடியிருக்கும் வியூவர்ஸ் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், ரம்ஜான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இப்போ இன்ட்ரோவில் இருக்கிறேன், ஓகேவா? இன்ட்ரோவில் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம வந்து செகண்ட் ஹாஃப் பார்க்க போகிறோம். பார்க்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கண்டிப்பாக நான் ஹீரோயின் வந்து ஃபஸ்ட் ஹீரோயின் கிடச்சிட்டாங்க, செகண்ட் ஹீரோயின் தேர்ட் ஹீரோயின் எனக்கு தேவை. கண்டிப்பாக யாரையாச்சும் நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9488549867. கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்து இந்த மலையாள படத்துலேருந்துமே ஒரு சில சீன்ஸ்லாம் இந்த படத்தில் வரும். இந்த மாதிரியான நாஸ்டாலஜிக் ஃபீலை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு ப்ளஸ் தானே.
மிஸ் பண்ணாமல் கண்டினியூ பண்ணீங்க. ஏன்னா இது ஒரு வாய்ப்பு கிடைக்காது, ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போ கருணாஸ் மோகனுக்கு எப்படி ஹீரோவாக நடிக்க படத்தை எடுத்திருக்கா அப்படியே அதே மாதிரி நானும் வந்து எங்கள் அப்பா ஒரு கவிஞர், ஓகேவா? அதனால் நான் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு படத்தை கொடுப்பேன் நம்பிக்கை இருக்குது. என்னோட ப்ரொடியூசர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, என் கதை நல்லா இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள், ஜெயிச்சு வருவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெடியாக இருக்காங்க. டேரக்டர்னு போடும்போது நானும் டேரக்டர், அவங்க கூட இருக்க ஒரு அவங்களும் டேரக்டர் போட்டு 2 டேரக்ட் பண்ணி நாங்கள் பண்ண போகிறோம். பேர் போட்டு கண்டிப்பாக 2 டேரக்டரும் விடாமல் பண்ணுவோம். எப்படின்னா பல வகையான ரீல்ஸ் அடுக்கி போட்டு ஒரு படமா எடுத்திருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா அப்படிதான் சொல்லணும். எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் பிரவீன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். இடையில வந்து நான் ஃபஸ்ட் லுக் இப்போ நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம்னா ஒரு 2.5 நிமிஷம் படம் ரிலீஸ் பண்ண போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு அரை மணி நேரம் படம் ஒன்று இருக்குது கையில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இந்த நான் எடுக்க போகிற பிக் பர்த்தே வந்து ஒரு ஷார்ட்டாக போய் நம்ம வந்து ஒரு ப்ரொடியூசர் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு படம் எடுத்திருக்கேன், எடுக்க போகிறேன், ரெடி பண்ணியிருக்கேன் சார். எடுக்கல, ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது, அதையும் நான் எடுக்க போகிறேன். உங்கள் சப்போர்ட் வேணும் கண்டிப்பாக. ஆக்டர்ஸ் மைண்ட் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செகண்ட் ஹாஃப் போட்டாச்சு, நான் சீக்கிரம் போகிறேன். பாய் 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 பாய். கண்டிப்பாக மிஸ் பண்ணால் பார்த்துருங்க, பார்க்காம வந்துடுங்க. யூடியூப் படத்தை பார்த்துருங்க, கண்டிப்பாக பாருங்கள். முடிஞ்சால் நம்ம கருணாஸ் மகனை போய் நம்ம இன்டர்வியூ எடுப்போம். பாய்.